ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி கடையை விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சீக்கிரமாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஸ்டவ்வை பற்ற வச்சுக்க வேண்டியதான். நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறதுனால குக்கரை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம பட்டை, பூவு, ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும். நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு நம்ம கொஞ்சம் நிறையா சேர்க்குறது மூலயமா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பு நிறைய போடுறதுனால பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா, வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா மூணையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போவே நல்லா ஸ்மெல் வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுதா? எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியுதா? இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு இதுக்கப்புறமா தான் நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுவேன். நான் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்றைக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாருமே வெங்காயத்தை போட்ட உடனேவும் நல்லா வதங்கின உடனேவும் எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எப்பயுமே சிக்கனை போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பிரியாணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிண்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம எத்தனை கிளாஸ் அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு டபுளாக நம்ம தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் தான் நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவேன். இது வந்து வீட்டிலே செஞ்ச பிரியாணி மசாலா. நான் எப்பயுமே தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவேன். பிரியாணி மசாலா ஆட் பண்ணக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க ஒரு தடவை. நல்லா கிண்டிட்டு ஒரு தண்ணி கொதித்து வரட்டும். கொதித்து வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை இதில் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நான் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த அரிசி ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணுறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நம்மளுக்கு சீக்கிரமாகவே பிரியாணி ரெடி ஆயிரும். அரிசி ஆட் பண்ணியாச்சு. ஒரு தடவை நல்லா கிண்டிக்குங்க.
நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிட வேண்டியதான். நான் வந்து ஒரு விசில் வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுருப்பேன். ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். வந்துடுச்சு விசில் வந்த உடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. விசில் கேஸ் எல்லாமே போனதுக்கப்புறமா தான் நம்ம விசிலை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம மூடியை வந்து எப்பயுமே ஓப்பன் பண்ணணும். அந்த கேஸ்லாம் வெளியே போனதுக்கப்புறமா தான் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணணுமே. பிரியாணி ரெடி ஆயாச்சு. நல்லா வாசனை ஸ்மெல்லு செம்மையாக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. ரொம்ப அழுத்தி கிண்டாதீங்க. சும்மா லைட்டாக அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொதுன்னு இருக்குது. நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்குது. பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பொதுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் ஆட் பண்ணலை. நீங்கள் நெய் ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பிரியாணி ரெடி ஆயாச்சு. நம்ம இப்போ சாப்பிட்லாம். ஈஸியாக ஹோட்டலை விட ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ரெடி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள்.